7th தமிழ் இயல் 1ல் இருக்கிற அடுத்த கவிதை பேழை. அடுத்த ஒரு கவிதை. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இந்த வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிமை தேன் மணமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலெனும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமைனா இணை. ஒப்புமை சொல்லும் பொருளும்ல ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு. முகில் மேகம். உபகாரினா வள்ளல். உபகாரி வள்ளல். முகில் மேகம். அற்புதம் வியப்பு. ஒப்புமை இணை. தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டில் பலவாகும். ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலின் தேன் மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டில் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் சிற்றிலக்கியம் பரணி. அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருள்களாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். இதுதான் அந்த பாடலோட பொருள். ஒன்றல்ல ரெண்டல்ல அந்த பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. அவரை எப்படி புகழ்கிறாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர்னு புகழ்கிறாங்க. பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. உடுமலை நாராயண கவி தான் ஆன்சர். இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரோட பெயரால் பகை நாட்டோட பெயரால் எழுதப்பட்டது கலிங்கத்து பரணி. தோற்ற நாட்டின் பெயரால் எழுதப்பட்டது. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம். முகில்னா மேகம். முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல 2 கூட்டல் அல்ல. தந்துதவும். தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத. ஒப்புமை இல்லாத. உடுமலை நாராயண கவி கவிஞர் சிலபஸில் இல்லை. அதனால் இவருக்கு புக்கில் இருக்கிற தகவல்களே போதுமானது. நன்றி.